எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம கோடியக்கரை கடற்கரையில இருக்கோம். ராம் சேது ராமநாதபுரத்துல உள்ள ராமேஸ்வர தீர்த்தத்துல கடல் நீர் ஆடுறதை விட இது 100 மடங்கு பலன்கள் அதிகம். ஏற்பட்ட இந்த கோடியக்கரை ராமேஸ்வரம் தீர்த்தத்துக்கு 100 மடங்கு வலிமை அதிகம் இந்த கோடியக்கரை கடற்கரை தீர்த்தம். அப்பேற்பட்ட தீர்த்தத்துல நாம ஸ்நானம் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்தலங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த கடற்கரை இப்போ உங்க பார்வைக்காக. ஜலம் முதல்ல நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா சுவாமி ஜலத்தை காலில் மிதிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்து தலையில நமஸ்காரம் பண்ணிட்டோம். தலையில தெரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாதத்தை திருச்சிற்றம்பலம். நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை குழகர் ஆலயம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ மையார் தரங்கண்ணி சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமியினுடைய ஆலயம். இந்த ஆலயம் புராண சிறப்புகளுக்கெல்லாம் உரித்தானது. அந்த வகையிலே அமிர்தகடேஸ்வர சந்நிதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தலத்திலே பிரம்மா, நாரதர், இந்திரன் என்று பல்வேறு தேவர்களும் வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலமாக சிறப்புக்குரியது. கருவறையிலே கோஷ்டமூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை என்ற சுவாமிகளும் அருள் பாலிக்கின்றனர். ஆலய தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் என்று எனப்படும். இவ்வாலயத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலே கடல் தீர்த்தத்தை ருத்ர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவ்வாலயத்தினுடைய தீர்த்தமாகவும் அது கருதப்படுகிறது. ஐதீகம் அந்த வகையில் ஆடி தை மாத அமாவாசைகளில் பொதுமக்கள் எல்லாம் நீராட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த கடற்கரைக்கு வருவது உண்டு. மேலும் ராமபிரான் இலங்கை செல்லும் முன்பு இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்ய இந்த ஆலயத்தில் ராமருடைய பாதம் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அகத்தியான்பள்ளி என்ற இடத்திலே ராமருடைய பாதங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சுந்தரரும் சேரமான் பெருமானும் இத்தலத்திற்கு சிவபெருமானை பார்த்து பாடிய பொழுது மிகவும் வருத்தத்துடன் 7ஆம் திருமுறையில் இந்த இடத்தில் தனித்து சுவாமி இருப்பதாக வருத்தத்தோடு பாடியிருக்கின்றார். அத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரித்த ராமபிரானால் வழிபட்ட அமிர்தகடேஸ்வரர் அமிர்த கலசத்தை காப்பாற்றிய முருகப்பெருமானை தரிசித்து நம்ம கரை குழகர் கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது தேவர்கள் வான்வழியாக வாயு தேவன் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த கலசத்தை அசுரர்கள் கைப்பற்ற வந்ததாக அப்பொழுது முருகப்பெருமானை வேண்டியதனால முருகப்பெருமான் அந்த அமிர்த கலசத்தை காப்பாற்றியதனால அசுரர்கிட்டேந்து முருகப்பெருமான் அந்த அமிர்த கலசத்தை கைப்பற்றியதனால இந்த ஆலயத்துல முருகப்பெருமான் அமிர்த கலசத்தோட இருப்பார். அமிர்த கலசத்தோட 6 கையோட ஒரு முகத்தோட காட்சி கொடுக்கிறாரு. இந்த காடு நிறைஞ்ச பகுதியா இருந்ததுனால காடுக்கு ஆள் உள்ள வந்தவுடனே காடுக்கு ஆள்ன்ற ஒரு சுவாமி அம்பாள் நீங்க தரிசனம் செய்யலாம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னாக்கா குழகர் சுந்தரரால் பாடப்பெற்ற இந்த ஸ்தலம் அமிர்த கலசத்திலேந்து அமிர்தத்திலேந்து உருவான லிங்கம். அதனால அமிர்தகடேஸ்வரர்னு பேரு. அமிர்தகடேஸ்வரர் குழகர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆலயம். இந்த ஸ்தலத்துல இருக்கிற முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முருகப்பெருமான். எங்கேயுமே பார்க்க முடியாத கலசத்தை அமிர்த கலசத்தை காப்பாற்றியதுனால அந்த அமிர்த கலசத்தோட காட்சி அளிக்கக்கூடிய முருகப்பெருமான். அதனால அவருக்கு அமிர்தகர சுப்பிரமணியர்னு பேரு. இந்த ஸ்தலத்துல இருக்கிற முருகப்பெருமானுக்கு அமிர்தகர சுப்பிரமணியன் சிறப்போட இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல அனைவரும் வழிபாடு செய்து எல்லா அருளும் பொருளும் சுவாமிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
சந்தோஷம். நன்றி.